எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். இதில் 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க கேரட் ஒரு 4 கேரட்டை திருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு சாதத்துக்கு 2த்துக்குமே சேர்த்தே நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இதில் இப்போ நம்ம வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நம்ம கிளறும்போது சாப்பாடு நல்லா உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேரட் சாதம் செஞ்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடவும் ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.